அம்மாக்கு போனை போட்டு அவரு எப்ப வராரு என்னன்னு கேளு. சரிங்க. என்னம்மா என்னாச்சு? சரவணன் பொண்டாட்டி வீட்டாளுங்க கம்ப்ளைண்ட் கொடுத்ததா சொல்லி 3 பேரையும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போயிட்டாங்க. ஆமா, நீங்க யாரும் என்னன்னு கேக்கலையா? ஏதாவது பண்ணுங்க. என் வீட்டு பொண்ணுங்க போலீஸ் ஸ்டேஷன் போறத பாத்துட்டு நிக்கிற அளவுக்கு நான் ஒன்னும் கல்லஞ்சக்காரன் இல்ல. போய் என்னன்னு பாத்துட்டு வரமா, பிரச்சனை இல்ல, கவலைப்படாதீங்க. நம்ம வீட்ல இருந்து மீனா மட்டும்தான்டா பாக்கி. அவளையும் அரெஸ்ட் பண்ணி இங்க கூட்டிட்டு வந்துருவாங்களான்னு பயமா இருக்கு. நீங்க என்னென்னமோ சொன்னீங்க, ஆனா அந்த குடும்பத்தை பார்த்தா அப்படியெல்லாம் செய்யற மாதிரி தெரியல. ஐயோ, என் பொண்ணுக்கு கொடுமை நடந்ததெல்லாம் சத்தியமா உண்மை மேடம். அதான் ஏற்கனவே அந்த வீடியோ பார்த்தாச்சே. அது என்ன படமா திரும்ப திரும்ப பாக்குறதுக்கு? சரி, உங்க பொண்ண ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு வாங்க. நல்ல குடும்பத்துல பிறந்த பொண்ணுக எப்படிங்க மேடம் ஸ்டேஷனுக்கு வருவா? ஓ, நீங்க நல்ல குடும்பத்துல பொறுக்கலையா? அட்டமா சின்னதுல இருந்து பெருசு வரைக்கும் கம்ப்ளைண்ட் கொடுத்து உட்கார வச்சிருக்கீங்க. போலீஸ்காரங்க சத்தமா 2 வார்த்தை கேட்டாலே மிரண்டுருவா. அவளை கூட்டிட்டு வராமலே காரியத்தை முடிக்க பாப்போம். நான் தான் மயிலோட புருஷன். என்ன விசாரிக்கிறதா இருந்தாலும் என்கிட்ட விசாரிங்க. என்ன குடும்பமா புடிச்சு ஜெயிலையா போட்டிருக்கோம்? இல்ல ஓப்பா, போய் ஓரமா நில்ல. நம்ம வீட்ல இருக்கிற மொத்த பேரையுமே இங்க போலீஸ் ஸ்டேஷன்ல கொண்டு வந்து வச்சிருக்க. அங்கமயில் அவங்களோட குடும்பம் நம்ம மேல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. என்ன கம்ப்ளைண்ட் கொடுத்தாக? வரதட்சணை, டொமஸ்டிக் வயலன்ஸ். சரி, நீங்க போனை வைங்க, நான் உடனே கிளம்பி வரேன். என்னடா இது? அம்மா லேடிஸ மட்டும் தான் கூட்டு போனான்னு சொன்னாங்க. இவனு வேற இருக்கானோ? என்ன பெரியப்பா? என்ன பிரச்சனை? மொத்த குடும்பத்தையும் கூட்டிட்டு வந்து உட்கார வைக்கிற அளவுக்கு என்னதான் நடந்துச்சு? அழாத, அப்பா வந்துட்டேன்ல. பயமா இருக்குப்பா.